Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, now உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா கிளாஸ் 12th CBSE மேக்ஸில் வெக்டர் அல்ஜிப்ரா டாபிக் த்ரூ இந்தியாவில் நடந்த எல்லா டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் இந்த எல்லா கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் பண்ணி அதில் MCQ கொஸ்டின் 2020 கரண்ட் இயர் வரைக்கும் நான் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஷூர் உன்னால் 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனல் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம டாபிக் போகலாமா? வாட் இஸ் அ வேல்யூ லெட் பி வெக்டர் அண்ட் Q வெக்டர் பி த 2 யூனிட் வெக்டர்ஸ். நோட் த பாயிண்ட், P வெக்டர் Q வெக்டர் ரெண்டுமே 2 யூனிட் வெக்டர் கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா பி த ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகே, நெக்ஸ்ட்டு B வெக்டர் ப்ளஸ் Q வெக்டர் வில் பி a யூனிட் வெக்டர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. 2025 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அஸ் பர் கிவன் சம் பி வெக்டர் Q வெக்டர்ஸ் ஆர் யூனிட் வெக்டர். அப்போ யூனிட் வெக்டர் நம்மளுக்கு என்ன தெரியுங்க? மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டர் ஓகே ஈக்குவல் டு 1 அண்ட் அகெயின் மேக்னிட்யூட் ஆஃப் Q வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 1. கிளியரா? இது கிவன். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B வெக்டர் ப்ளஸ் Q வெக்டர் இஸ் a யூனிட் வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ magnitude of B vector plus Q vector is clear. Magnitude of B vector plus Q vector is equal to value 1. காமெண்ட்டுமா? ரைட், இப்போ நான் என்ன ஃபைன் பண்ண போகிறேன், இது என்ன பண்ணால் ஹோல் ஸ்கொயர் எடுங்க. அப்போ magnitude of B vector plus Q vector the whole square ஓகே is equal to value என்னங்க 1. கிளியர்னா? ரைட், இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் A plus B the whole square படி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னிட்யூட் ஆஃப் Q வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு B வெக்டர் டாட் Q வெக்டர். நான் ஸ்ட்ரைட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. கிளியரா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டர் வேல்யூ 1. அப்போ வாட் இஸ் த வேல்யூ 1 ஸ்கொயர், Q வெக்டர் த வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு திரும்ப B வெக்டர் டாட் Q வெக்டர் ஸ்கேலார் ப்ராடக்ட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணு. அதாவது A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் வாட் ஃபார்முலா? magnitude of A vector magnitude of B vector cos theta. Then a formula. So same logic. Upper magnitude of B vector and again magnitude of Q vector cos theta is equal to value 1. So இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 plus again 2 B vector value 1 Q vector value 1 again what's the value? Cos theta is equal to 1. அப்போ 2 cos theta is equal to 1 minus 2. That is அப்போ 2 cos theta is equal to value என்னங்க minus 1. அப்போ cos theta is equal to minus 1 by 2. ஸோ எனக்கு theta வேணும். அப்போ theta is equal to cos inverse of minus 1 by 2. கிளியரா? நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஒரு ஃபார்முலா தெரியும். cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. அப்படி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? சேம் ரூல் அப்படியே யூஸ் பண்ணிக்க. அப்போ pi minus cos inverse of 1 by 2. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா பை மைனஸ் காஸ் எந்த வேல்யூ 1 by 2 கிடைக்கும் 60 டிகிரி. தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 3. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 2 பை பை 3. கிளியரா? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 3. திஸ் அ வேல்யூ இஸ் கிளியர். தட் இஸ் அ வேல்யூ ஃபார் ஆப்ஷன் டி. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கிவன் பி வெக்டர் அண்ட் Q வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர். ரெண்டுமே யூனிட் வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூ B வெக்டர் டாட் Q வெக்டர் நாட் பாசிபிள். இங்கே இருக்க 4 வேல்யூவில் டாட் ப்ராடக்டில் வேல்யூவில் வந்து நாட் பாசிபிள் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. கிளியரா? ரைட், அப்போ கிவன் கண்டிஷன் என்ன இருக்குது? கிவன் பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா யூனிட் வெக்டர் இல்லையா. நெக்ஸ்ட் மேக்னிட்யூட் ஆஃப் Q வெக்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. இது யூனிட் வெக்டர் கொடுத்ததுனால இப்போ B வெக்டர் டாட் Q வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ B வெக்டர் டாட் Q வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் வாட் ஃபார்முலா? மேக்னிட்யூட் ஆஃப் A வெக்டர் மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டர் காஸ் தீட்டா. இதான் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ அப்போ ஹியர் அப்ளை பண்ணால் மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டர் மேக்னிட்யூட் ஆஃப் Q வெக்டர் நெக்ஸ்ட் வாட் இஸ் வேல்யூ காஸ் தீட்டா. ஸோ B வெக்டர் வேல்யூ 1 Q வெக்டர் வேல்யூ 1. ஸோ அப்போ ஹியர் 1 அண்ட் 1 நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க காஸ் தீட்டா. ஸோ அப்போ ஹியர் B வெக்டர் டாட் Q vector is equal to what is the value? Cos theta. Clear? நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். என்ன தெரியும்? காசோட ரேஞ்ச் எங்கேருந்து எது வரைக்கும் வரும்? Cos theta is equal to the range equal to -1 to +1. இதான் காசோட ரேஞ்ச். அப்போ ஹியர் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 to less than or equal to cos theta less than or equal to 1.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக -1 less than or equal to b vector dot q vector is equal to less than or equal to 1. அப்போ b vector dot q vector வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 to +1க்குள்ளே வரும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் இருக்க வேல்யூ நாட் பாசிபிள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக -1/2 that's a belongs to close interval -1 to +1. ஏன்னா -1 to +1க்குள்ள 1/2வும் வரும். இட்ஸ் அ பாசிபிள். 1/√2 ஆல்சோ இட்ஸ் பாசிபிள் ஏன்னா டிவைட் பண்ணும்போது. ஸோ √3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் 1.73 வரும். நீ 1.7 வச்சுக்க. 1.7 divided by 2 டிவைட் பண்ணினா திஸ் ஆல்சோ பாசிபிள். கிளியரா? அப்போ என்னென்ன வேல்யூ பாசிபிள்? 1/√2, நெக்ஸ்ட்டு √3/2, இது எல்லாமே பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் -1 to +1 தான். பட் √3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட் இஸ் த வேல்யூ? 1.73. ஸோ √3யோட வேல்யூ 1.73 வரும்போது ஷோர் √3 தான் டஸ் நாட் பிலாங்ஸ் டு வாட்ஸ் மீனிங் -1 to +1க்குள்ளே வராது. ஏன்னா 1.7 இல்லையா? கிளியரா? அப்போ கொஸ்டின் என்னது? b vector dot q vector not possible da, that is equal to √3. Clear my children? Next question number 3 பாருங்க. What is question number 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, same way if a vector plus b vector plus c vector is equal to 0 and magnitude of a vector is equal to √37 question and magnitude of b vector is equal to 3, magnitude of c vector is equal to 4. Find the angle between b vector and c vector. இது questions. Clear? ஸோ இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, ஆங்கிள் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் வேணும். ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸ் என்னென்னா, கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. அது கிவன். இப்போ ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் வேணுமா? அப்போ பி வெக்டர் சி வெக்டர் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டுங்க, ரிமைனிங் இருக்கிறது என்ன பண்ணிங்க, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க, -a வெக்டர் கொண்டு போயிடலாமா? இப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கங்க. அப்போ பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஏ வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வேலைங்க, பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அப்போ பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் மீனிங் மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னிட்யூட் ஆஃப் சி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் plus 2 into b vector dot c vector அப்படின்னு வரும்போது அப்போ magnitude of b vector magnitude of c vector cos theta okay is equal to magnitude of a vector the whole square. This is the data. Clear? அப்போ b vector the whole square value 3. அப்போ what is the value? 3 squared plus c vector the whole square value வந்து 4 squared plus 2 into b vector value பார்த்தீங்கன்னா 3, c vector value பார்த்தீங்கன்னா 4 into cos theta is equal to a vector the whole square value 37. ஏன்னா ரூட்டு தான் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிருந்தா. இப்போ இதை சிம்பிளி பண்ணிங்க 9 + 16 ப்ளஸ் இதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா 6 into 4 24. ஓகே 24 cos theta is equal to வாட்ஸ் சொல்லிங்க 37. ஸோ அப்போ இதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா 24 cos theta is equal to 37 minus 25. இதெல்லாம் சிம்பிளி பண்ணினா 25 வருமா? ஸோ அப்போ ஹியர் இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 2 into 12. அப்போ cos theta is equal to வாட்ஸ் வேல்யூ 12 divided by 24. இப்போ cos theta is equal to வாட்ஸ் வேல்யூ 1/2. அப்போ theta is equal to வாட்ஸ் வேல்யூ 1/2 60 டிகிரி வருமா? அப்போ 5/3. இட்ஸ் கிளியர்? தட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். The respective value of magnitude of a vector, magnitude of b vector. Magnitude of a vector வேணும், b vector வேல்யூ வேணும். ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது a vector minus b vector dot a vector plus b vector is equal to 512 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்தாங்க. அகைன் magnitude of a vector is equal to 3b. 3 magnitude of b vector இது டேட்டா கொடுத்துருக்காங்க. இஸ் கிளியர்? ஸோ அப்போ ஃபஸ்ட் என்னென்ன கிவன் பாருங்கள், a vector minus b vector dot product of a vector plus b vector is equal to what's the value 512. And again given magnitude of a vector is equal to 3 into magnitude of b vector வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஜஸ்ட் இது என்ன பண்ணிங்க, ப்ராடக்ட் பண்ணிக்கங்க. இட்ஸ் a vector வச்சு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா a vector dot a vector வந்து நிற்கும். அப்போ a vector தான் a vector dot a vector. நெக்ஸ்ட் உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் a vector dot b vector. நெக்ஸ்ட் b vector உள்ள பண்ணால் மைனஸ் b vector dot a vector. நெக்ஸ்ட் அகைன் ப்ராடக்ட் மைனஸ் b vector dot b vector is equal to 512.
ஸோ நம்மளுக்கு ஒரு வேல்யூ தெரியுங்க, டாட் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் போத் ஆர் சேம். ஒன் ரூல். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர்ண்டா இது நம்ம என்ன எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் எழுத முடியும். கிளியரா? ஸோ அப்போ ஹியர் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் நான் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். ஏ டாட் பி மைனஸ் பி டாட் ஏ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுங்க. அப்போ ரிமைனிங் இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட் மைனஸ் பி வெக்டர் டாட் பி வெக்டர் வேல்யூ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ 512. கிளியரா? இப்போ நீ என்ன பண்ணுவ, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் அட்ஸ் பர் கிவன் சம். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர். ஸோ அப்போ ஏ வெக்டர் போக இங்கே அப்ளை பண்ணிட்டீங்கடா. அப்போ 9 மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் minus magnitude of b vector the whole square is equal to 512. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 8 magnitude of b vector the whole square is equal to 512. ஸோ அப்போ magnitude of b vector the whole square is equal to 512 divided by 8. ஓகே, இப்போ 8 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாமா? 1 in 8, ஸோ 4 டைம் 24, 5 டைம் 6 டைமா? ஓகே, 48, 3 4 டைம் 64. கிளியரா? அப்போ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் equal to magnitude of b vector the whole square is equal to 64. இப்போ magnitude of b vector is equal to what's the value? 8. ஸோ அப்போ given magnitude of a b vector தெரிஞ்சிருச்சு 8. இப்போ எனக்கு magnitude of a vector வேணும் இல்லையா? அப்போ magnitude of a vector is equal to 3 times of magnitude of b vector. இதான கொஸ்டின். அப்போ 3 into magnitude of b vector value 8. ஸோ அப்போ 24. So, magnitude of A vector is equal to 24. It's clear? Magnitude of B vector value is equal to 8. So, question என்ன கேட்டிருக்காங்க, the respective value of magnitude of A vector and B vector. So, magnitude of A vector value 24 and B vector value 8. That is option C. Okay, understood ma? Right. Next question போயிடலாமா? What is next question? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given the value of x. Question given the value of x. Which of the angle between the vectors, a vectors value கொடுத்துட்டாங்க and b vector கொடுத்துருக்காங்க, is obtuse. Okay, is obtuse angle. Clear? So எனக்கு x ஓட வேல்யூ வேணும், இட்ஸ் obtuse வேல்யூ கொடுத்துருக்காங்க. கிளியர்? ரைட். அப்போ எது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, அப்போ given வேல்யூ ஃபார்ம் பண்ணிட்டா a vector dot b vector less than 0 ஆகும். if என்ன வேல்யூண்டா theta is obtuse கிடைக்கும்போது. இது இஸ் a definition. Okay, ஆங்கிள் கண்டுபிடிக்க டாட் ப்ராடக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அங்கே தீட்டாவோட வேல்யூ அப்யூஸ்டு. டாட் ப்ராடக்ட் வேல்யூ கிரேட்டர் தென் 0 வந்தால் தீட்டாவோட வேல்யூ அக்யூட் ஆங்கிள். கிளியர்? ஸோ அப்யூஸ்டு வேல்யூன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு லெஸ் தென் 0. கிளியரா? ஸோ அப்போ ஏ டாட் பி லெஸ் தென் 0னா அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஏ வெக்டர் தெரியும், பி வெக்டர் தெரியுங்க. வாட்ஸ் ஏ வெக்டர் வேல்யூ 2x² i cap ப்ளஸ் 4x j cap plus k cap dot product of again b vector பார்த்தீங்கன்னா 7 i cap minus 2 j cap plus x k cap. Okay, less than 0. dot product பண்ணா 2 into 7 14. அப்போ 14x² j cap ஃபார்ம் பண்ணினா here minus 4 into 2 8x. Okay, clear? Next k cap ஃபார்ம் பண்ணினா plus ஒரு x. Clear? Less than 0. இப்போ சிம்பிளை பண்ணால் 14x² minus 7x less than 0. ஸோ இப்போ இந்த கேசஸ் இருந்து என்ன பண்ணலாம், 7ஆல் கூட டிவைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டிங்கன்னா 2x² minus x less than 0. ஸோ டேக் இட் காமன், x காமன். அப்போ 2x minus 1 less than 0. கிளியரா? இப்போ ஒன் ஆஃப் த வேல்யூ x ஈக்குவல் டு 0வும் x இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூங்க 1/2. அப்படியே போட முடியாதுங்க, இது ஒரு ஐடியாஸ் தான். ஓகே, அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ண அது ஈக்குவல் டு 0 வந்தால் நீ சொன்னது ஆன்சர் கரெக்ட். x ஈக்குவல் 0 அண்ட் x ஈக்குவல் 1/2ன்னு சொல்லிடலாம். பட் இங்கே என்ன வேல்யூங்க லெஸ் தென் 0 இருக்குது. அப்போ லெஸ் தென் 0 இருக்குன்னா அப்போ நீ என்ன பண்ண, ஸோ இன்இக்வாலிட்டி கண்டிஷன் போயிடணும். கிளியர்? -infinity to +infinity. வாட் ஆர் த வேல்யூஸ்? 0, ஒன் ஆஃப் த வேல்யூ, நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. கிளியரா? ரைட். அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா -infinity to 0 யூ கேன் சூஸ் எனி வேல்யூ. -infinity +infinity -infinity 0க்குள்ளே எனி வேல்யூ சூஸ் பண்ணு. -1 எடுத்தேன்னு வச்சுக்க. இப்போ இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ கிடைக்கும்? -1 2 into -1 -1. கிளியர்? அப்படி வந்து நிற்குமா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குமா? ஸோ இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் இது பண்ணால் மைனஸும்
இது ஃபுல்லாக மைனஸு, இது மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் 0 to 1/2, அப்போ 0 to 0.5க்குள்ளே யூ கேன் சூஸ் எனி வேல்யூ. ஓகே, 0.4 என்ன வேணாலும் ரெண்டு எடுத்துக்க. ஸோ 0.4 எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எது பாசிட்டிவ், இங்கே 0.4 எடுக்கும்போது 0.8, அப்போ இது நெகட்டிவ், அப்போ பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், ஸோ இது நெகட்டிவ். நெக்ஸ்ட் 1/2க்கு மேலே நீ என்ன வேல்யூ வேணாலும் சூஸ் பண்ணிக்க, ஆட்டோமேட்டிக்காக திஸ் வேல்யூ பாசிட்டிவ். கிளியரா? இதான் இன்இக்வாலிட்டி கண்டிஷன். இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கேட்டா எக்ஸ் லெஸ் தென் 0 கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 0ண்டா அது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0. அப்போ நெகட்டிவ் எந்த இன்டர்வலில் வருது, 0 to 1/2. ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0 to 1/2. ஏன்னா இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இருக்கனால ஓப்பன் இன்டர்வல். சப்போஸ் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்தால் க்ளோஸ் இன்டர்வல் 0 to 1/2 போடணும். கிளியரா? இங்கே நெகட்டிவ் கட்டினால நெகட்டிவ் இன்டர்வல் 0 to 1/2 எடுத்துட்டேன். சப்போஸ் இது கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா minus infinity 0, அப்புறம் 1/2 to infinity யூனியன். ஓகே, அண்டர்ஸ்டுட்னா? ரைட்மா. அப்போ 0 to 1/2 இதுக்கோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கிளியர் மை சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டர் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். ஓகே, கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, ப்ரொஜெக்ஷன் ஆன் த வெக்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர்னு போட்டுருவாங்க. இட்ஸ் ராங். நிறைய இடத்துல புக்கில் வர மிஸ்டேக்காக போட்டுருங்க. நல்லா பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபார்முலா நல்லா பாருங்கள். ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஓகே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் அப்படின்னா வாட்ஸ் அ வேல்யூ ஃபார்முலா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர். கிளியர்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர். இது ப்ரொஜெக்ஷன். தட் இஸ் மீனிங் மேக்னிடியூட். வெறும் வேர்டு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் அப்படின்னா தட் இஸ் மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கிளியர்? அப்போ என்ன சார் இதுன்னா நத்திங் பட், இப்போ ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகே, கிளியரா? இது பி வெக்டர்னு வச்சுக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், வெக்டர் ஏ வெக்டர் இப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். ஓகே, ஏ வெக்டர் இது இப்படி மூவ் ஆகுது. ஸோ இப்போ ஏ வெக்டரோட இமேஜ், ப்ரொஜெக்ஷனால இமேஜ் தானே. ஸோ அப்போ ஏ வெக்டரோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பி வெக்டரில் வர ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து இது வரைக்கும் வரணும். கிளியரா? எனக்கு அவ்வளோ தூரம் வராது. நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே ப்ரொஜெக்ஷன் வரும்போது அப்படியே டிட்டோவாக வராது. இது வரைக்கும் அப் டு ஒரு பாதி வரைக்கும் இந்த ஒரு வரைக்கும் கிடைக்குன்னு வச்சுக்க. இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா அப் டு எனக்கு இது வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னா இதோட லென்த்து வேணும். ஓகே, அந்த லென்த்தை கண்டுபிடிச்சின்னு வச்சுக்க. அதாவது ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர், ஏ வெக்டரோட இமேஜ் வந்து பி வெக்டர் மேலே விழுகுது. அப்போ ஏ வெக்டரோட இமேஜ்னா டோட்டல் இமேஜ் அப்படியே விழுகாது. இப்போ நீ சன்லைட்டுன்னு நின்றுப்பேன்னு வச்சுக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சன்லைட்டு. ஓகே, சன்லைட் இப்படி இருக்கு இல்லையா, நீ இந்த இடத்துல நின்றுருக்குன்னு வச்சுக்க. இப்போ நின்றுருக்கப்போ தான் சன்லைட் உன் மேலே எவ்வளோ போகிறதோ ஒரு நேரம் உன்னுடைய இமேஜ் இவ்வளோ தூரத்துக்கு கிடைக்கும். ஸோ நல்ல இமேஜ் சன்லைட் ஆகுதுனோம்னா உன்னுடைய இமேஜ் லாங்காக இது வரைக்கும் கிடைக்கும். ஸோ டிபெண்டிங் அப்போ உன்னை சன்லைட் உன் மேலே எவ்வளோ படுதோ அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் உன்னுடைய லென்த், இமேஜ் ஆஃப் த லென்த்து. ஓகே, உன்னுடைய நிழல். அதே தான் இங்கேயும் ஏ வெக்டர் அதோட இமேஜ் வந்து பி வெக்டர் மேலே விழுகுது. அப்போ விழுகும்போது பார்த்திங்கன்னா அதோட லென்த் மட்டும் கண்டுபிடிச்சேன்னா அதுதான் மீனிங் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டருக்கான ஃபார்முலா. இப்போ அதோட இமேஜ் இது மேலே விழுகும்போது இப்போ நம்மளுக்கு இந்த லென்த் இருக்கு இல்லையா, இதோட வெக்டர் ஃபார்ம் என்ன? ஓகே, இதோட வெக்டர் ஃபார்ம், வெக்டர் ஈக்குவேஷன், அதோட இமேஜோட ஈக்குவேஷன் என்ன, வெக்டர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அப்படி கண்டுபிடிக்கிறத இங்கே கொஷின் கேட்டிருக்கு, வெக்டர் ஆர் காம்போனன்ட். ஸோ வேர்டு நல்லா படிச்சு பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர்னா அது மேக்னிட்யூட் வேல்யூ மட்டும். பட் ப்ரொஜெக்ஷன் வெக்டர் எனக்கு கேட்டிருக்காங்க, ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் கொஷின். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜோட வாட் இஸ் மீனிங் வெக்டர் ஃபார்மு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வெக்டர் ஃபார்ம் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா அப்போ இதுலேருந்து அந்த இதோட வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா இதே ஃபார்ம்லாம் அப்படியே யூஸ் பண்ணணும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர். கிளியரா? இந்த இடத்துல ஜஸ்ட் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஸோ டினாமினேட்டர் பி வெக்டர் தானே இருக்குங்க மேக்னிட்யூட், அதனால் பி வெக் கேப். ஓகே, கிளியரா? மேக்னிட்யூட் ஒரு யூனிட் வெக்டர் எப்படி எழுதுவோம், பி வெக்டர் பை மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர் அப்படி எழுதுமா யூனிட் வெக்டரை. அப்போ 1 இன்ஸை ஒரு யூனிட் வெக்டர்னு எடுத்திங்கன்னா அப்போ இது இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டரை இந்த ஒன்று நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பி வெக்டர் பை ஓகே பி வெக்டர் பை மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம இந்த இடத்துல எனக்கு வேல்யூ 1 இருக்குது, அந்த 1 நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பி வெக்டர் பை மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், ஹியர் ஒர்க் பண்ணால் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பி வெக்டர் பை பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு என்னென்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி வெக்டர்.
clear projection of the vector, that is projection of the vector ன்னு சொல்லலாம் or component of the vector ன்னு சொல்லலாம். clear my children? so ரெண்டுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். so projection தான் magnitude, அதோட length. projection vector னா அந்த இமேஜோட length கண்டுபிடிக்கிறது. clear my children? right, இது question பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஏ, ஆன்சர் பார்த்தீங்கன்னா clear. நிறைய புக்கில் இது போட்டிருப்பாங்க, இட்ஸ் ராங், கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 7th question போகலாமா? what is question number 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா the projection of a vector and b vector is 4 unit, then what is the value of alpha? இது question. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் projection given condition, okay, projection of a vector on b vector is equal to how many units கொடுத்துருக்காங்க? 4 units. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? a vector dot b vector by magnitude of b vector is equal to 4. இப்போ ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்? டாட் ப்ராடக்ட் பண்ணிடலாமா ஸ்ட்ரைட்டாக? அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2, தட் இஸ் மீனிங் அப்போ 2 ஆல்ஃபா, நெக்ஸ்ட் ஜே ஒரு 6 ப்ளஸ் அப்போ வாட்ஸ் வலிங்க 6, டாட் ப்ராடக்ட் அப்படியே பண்ணிக்கலாமா? 4 இன்ட்டு 3 12, அகெயின் 12 பை மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர். ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 4 ப்ளஸ் 36 ப்ளஸ் 9, கிளியர். இண்டிவிஜுவல் மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர் கண்டுபிடிச்சலாம்ல, ஈக்குவல் டு 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதா? அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 18 டிவைடட் பை இது ஃபார்ம்னா 40 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7 இன்ட்டு 4. அப்போ சிம்பிளிஃபை பண்ண 2 ஆல்ஃபா ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 28. அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 18 பண்ண 10. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 5. கிளியர், ஆப்ஷன் டி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்? த யூனிட் வெக்டர் perpendicular to vector I vector j vector and I vector plus j vector. So unit vector perpendicular to vector. It's clear. So நம்மளுக்கு என்ன ஒரு ஃபார்முலா தெரியும்? unit vector is clear perpendicular to vector. Unit vector and perpendicular to vector and unit vector perpendicular to the vector a vector and b vector. இதுக்கு என்ன நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a vector cross b vector by magnitude of a vector cross b vector. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. கிளியரா? ஸோ அப்போ இதிலிருந்து நான் என்ன ஃபைன் பண்ணுறேன்? a vector cross b vector கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னா i cap j cap k cap. a vector இது கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு a vector எடுத்துக்க, அதோட கோஎஃபிஷியன்ட் 1 -1 0. b vector இதோட கோஎஃபிஷியன்ட் 1 1 அடுத்து 0. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இப்போ நீ டிடர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் i கேப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும், மைனஸ் ஜே கேப் இதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும் டிடர்மினன்ட் படி. ஸோ அகெயின் கே கேப் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 1 + 1, தட் இஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2i கே கேப். ஸோ இப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 2k கேப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ டினாமினேட்டர் எனக்கு மேக்னிட்யூட் வேணும். ஸோ இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் நான் கண்டுபிடிச்சிங்கன்னா அகெயின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் தட் இஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அகெயின் 2. 4 ரூட் எடுத்தால் 2. ஸோ அப்போ யூனிட் வெக்டர், ஓகே, யூனிட் வெக்டர் ஃபைன் பண்ணிக்கலாமா? யூனிட் வெக்டர் ஃபைன் பண்ணிட்டா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வாட்ஸ் வேல்யூ 2k கேப் டிவைடட் பை மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வேல்யூ வந்து 2. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் எது மட்டும் கிடைக்கும்? கே கேப் மட்டும் கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியர்மா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் BQ and BR is equal to 4i cap plus 8j cap plus 8k cap, okay, then the area of the triangle BQR. clear? ஸோ அப்போ ஒரு ஏரியா இப்போ ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இப்போ ட்ரையாங்கிளில் இது பின்னு வச்சுங்க, இது க்யூன்னு வச்சுங்க, இது ஆர்னு வச்சுங்க. வாட் ஆர் த வேல்யூ? BQ நெக்ஸ்ட்டு BR வேல்யூ கொடுத்துட்டாங்க. BQ அண்டு BR வாட் ஆர் த வேல்யூ கிவன் கொடுத்துருக்காங்க? given BQ vector ஒரு சைடும் நெக்ஸ்ட்டு BR another ஒரு சைடு வேல்யூ கொடுத்துட்டாங்க. 4i cap plus 8j cap minus 8k cap. ஸோ அப்போ சைடு கொடுத்தா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் BQR ஈக்குவல் டு சைட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சைட்ஸ் கொடுத்தா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு மேக்னிட்யூட் ஆஃப் B வெக்டர் க்ராஸ் மேக்னிட்யூட் ஆஃப் BR வெக்டர். இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ 1/2 ஏதோ அப்படி மேக்னிட்யூட் எடுத்துங்க. 4 ஸ்கொயர்டு 16, இது மேக்னிட்யூட் எடுத்திங்கன்னா 64 அகெயின் ப்ளஸ் 64. ஓகே, அப்போ ஹியர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஹியர்
10 14 இப்போ 1/2 square root of 14 4 meaning 1 12 okay 13 14 அப்போ 144 சிம்பிளை பண்ணால் 1/2 144 root 12 எடுத்து 12 ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் 6 அப்போ 6 square units clear-ஆ that is option C understood ma right question number 10 பாருங்க what are question number 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா if A vector and B vector are two vectors such that A vector dot B vector greater than 0 positive ஆகும் magnitude of A vector dot B vector magnitude of A vector cross B vector both are equal அப்போ what is the angle அது question கேட்டிருக்காங்க அதே டைம் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் நெக்ஸ்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு இஸ் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப் இஸ் யூனிட் வெக்டர் ஸோ அப்போ இதோட மேக்னெட் எடுத்திங்கன்னா மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் நான் பி வெக்டர் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் நெக்ஸ்ட் அது மட்டும் கிடைக்கும் சைன் தீட்டா மட்டும் கிடைக்கும் ஏன்னா மேக்னெட் ஆஃப் என் கேப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 யூனிட் வெக்டர் இல்லையா ஸோ அப்போ as per given sum பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் equal to வாட்ஸ் வேல்யூ மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இது சம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஏ டாட் பி இந்த ஃபார்முலா வேல்யூ என்னங்க மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும் மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட் ஆஃப் ஏ பி ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் காஸ் தீட்டா ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ சைன் தீட்டா இஸ் கிளியர் அப்போ ஹியர் காஸ் தீட்டா டிவைட் பண்ணிக்கோங்க அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தட் வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ டேன் தீட்டா இஸ் கிளியர் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1 டேன் எந்த வேல்யூக்கு 1 கிடைக்கும் π/4 45 டிகிரி இஸ் கிளியர் ஏன்னா நம்மளுக்கு ஏ டாட் பி வந்து greater than 0 ஃபஸ்ட் கோடன் மட்டும் சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட் கோடனில் தீட்டாவோட வேல்யூ π/4 கிளியரா ரைட் அப்போ ஆப்ஷன் இஸ் வாட் பண்ணுங்க π/4 அண்டர்ஸ்டுட் மை சில்ட்ரன் ரைட்மா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் இஸ் அ கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் டிவைடட் பை ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர் இது கொஸ்டின்ஸ் ஃபார் ஏ வெக்டர் ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க அண்டு பி வெக்டர் கொடுத்துருக்காங்க கிளியரா வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் கிளியரா பை அகெயின் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்ஷன் இஸ் கிளியர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர் ஸோ இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டருக்கு வாட்ஸ் அ ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் இது நம்மளுக்கு தெரியும் நியூமரேட்டருக்கு ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டருக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டருக்கு வாட்ஸ் அ ஃபார்முலா பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் ஸோ இப்போ வாட் த கண்டிஷன்னா இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் divided by b vector dot a vector. So a dot b a vector நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்கேலார் ப்ராடக்ட் படி a vector dot b vectorம் is equal to b vector dot a vector both are same. ஸோ அப்போ a vector dot b vector இதுவும் b vector dot இதையும் கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிட்டு அப்போ ரிமைனிங் இது கிடைக்கும் மேக்னெட் ஆஃப் a vector divided by மேக்னெட் ஆஃப் b vector. ஸோ அப்போ மேக்னெட் ஆஃப் a vectorன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a vector ஸ்கொயர் என்னது 4 ப்ளஸ் 9 plus 36 divided by magnet of b vector again root எடுங்க 4 plus 1 so simply பண்ணிங்கன்னா 40 49 square root எடுத்தா 7 by 8 8 9 square root எடுத்தா 3 what's the meaning 7/3 that is the option clear children next question பாருங்க what a next question 12th question என்ன சொல்லிருக்காங்க the sign of angle between them vector the sign of angle between the vector a vector கொடுத்துருக்காங்க b vector கொடுத்துட்டாங்க the sign of angle between the vector a vector and b vector கொடுத்துருக்காங்க ஆங்கிள் வேணும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் பட் சைனோட ஆங்கிள் கேட்டிருக்காங்க ஓகே அப்போ என்னது வெக்டர் ப்ராடக்டோட ஆங்கிள் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வாட் யூ நோ த ஃபார்முலா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு
magnitude of A vector cross B vector by magnitude of A vector into magnitude of B vector. Idana conditions. So appa here first A vector cross B vector கண்டுபிடிங்க. A vector cross B vector is equal to determinant of I cap, J cap, K cap, okay, by A vector oda value. What's A vector? 3, 1, 2. Next B vector value 1, 1, 2. இப்போ simplify பண்ணிங்கன்னா I cap is equal to இரண்டே ப்ராடக்ட் பண்ணால் 2 minus 2 minus J cap into 6 minus 2 plus K cap into 3 minus 1. இப்போ simplify பண்ணிங்கன்னா I cap into 0 minus J cap into 4 plus K cap into 2. So அப்போ ஃபைனல் minus 4 J cap plus 2 K cap. Understood now? அப்போ here equal பண்ணிங்கன்னா அப்போ magnitude of A vector cross B vector is equal to form பண்ணிங்கன்னா square root of 4 squared 16 plus 4. அப்போ what is the value? root 20. ஸோ அப்போ root 20 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 4 into 5 எழுதுனீங்கன்னா 2 root 5. Is clear? Right. Next magnitude of A vector கண்டுபிடிங்க. magnitude of A vector இருந்தால் சேம் அப்படியே magnitude of 3 squared வந்து 9 plus 1 squared 1 again 2 squared value பார்த்தீங்கன்னா 4. அப்போ what's the value? root 14. next magnitude of B vector. ஸோ இப்போ magnitude of B vector எடுத்திங்கன்னா I cap ஓட வேல்யூ என்ன 1 இருக்குங்களா அப்போ 1 plus J ஓட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்போ here 4 ஃபார்ம் பண்ண root 6 ஃபார்முலா எழுதிக்கிங்க. அப்போ sin theta is equal to magnitude of A vector cross B vector வேல்யூ என்னங்க 2 root 5 next divided by root 14 அப்போ root 14 into root 6. ஸோ இப்போ இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 root 5 divided by இந்த root 14 இருக்கு இல்லையா இது என்ன பண்ணிங்க 7 into 2ன்னு பிரிச்சுங்க. கிளியர்? இந்த 6 என்ன பண்ணிங்க 3 into 2ன்னு பிரிச்சுங்க. கிளியர்? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போ 2 root 5 divided by இங்கே என்ன ஒரு root 2 வெளியே வந்துடுங்க ஒரு root 7 மாறும். ஹியர் அகெயின் ஒரு root 2 வந்துடுங்க ஒரு root 3 இருக்கும். அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 root 5 divided by 2 இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 2 வந்துடும். ரெண்டு ரூட்டுக்கு ஒரு 2 வந்துடுமா root 7 root 3 அப்போ root 21. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் root 2 root 2 என்ன கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன ஃபாலோ பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 divided by 21 and a square root of that is option A. Clear my children? Question number 13 பாருங்க. What a question number 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா A vector and B vector are two non-zero vectors கொடுத்துட்டாங்க. Okay, such that the projection of A vector and B vector value வந்து 0. Then angle between A vector and B vector. So அப்போ question என்ன கொடுத்துருக்காங்கன்னா given projection of A vector and B vector. Projection of A vector on B vector is equal to what is the value? 0. Projection of A vector on B vector value 0. Clear? அப்போ what is the formula? Projection formula அப்படி பார்த்தீங்கன்னா A vector dot B vector by magnitude of B vector is equal to 0. So அப்போ here equal பண்ணிங்கன்னா A vector dot B vector is equal to 0. Clear? ரைட். இப்போ எனக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு cos theta is equal to A vector dot B vector by magnitude of A vector magnitude of B vector. ஸோ A vector dot B vector வேல்யூ 0னா இப்போ என்டையர் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ cos theta is equal to 0ன்னா அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னங்க 90 degree pi by 2. Is clear? That is option A. You understood ma? Right. Next question number 14 பாருங்க. இப்போ question number 14 பார்த்தீங்கன்னா the angle between the vector A vector and B vector, angle between the vector A vector and B vector value வந்து pi by 4. next A cross B ஓட value 1 then A vector dot B vector value என்ன அப்படின்னு questions. கிளியரா? சரி, அப்போ நான் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுக்கு sin theta என்ன A cross B value தெரியும் இல்லையா அப்போ sin theta ஃபார்முலா பண்ணுங்க. sin theta is equal to magnitude of A vector cross B vector by magnitude of A vector magnitude of B vector. இது எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவா? ஸோ அப்போ A vector and B vector ஆங்கிள் வந்து 5 by 4
அப்போ sin pi by 4 is equal to a vector cross b vector value என்னங்க 1. இப்போ 1 divided by magnitude of a vector and again magnitude of b vector. So அப்போ sin pi by 4 ஒரு வேல்யூ வந்து 1 by root 2 by follow பண்ணினா 1 by magnitude of a vector again magnitude of b vector. அதை follow பண்ணிங்கன்னா magnitude of a vector magnitude of b vector is equal to root 2. That is equation 1. Clear? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a vector dot b vector formula. So அப்போ a vector dot b vector is equal to magnitude of a vector magnitude of b vector sin cos theta. ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும் டாட் ப்ராடக்ட்ல. ஸோ அப்போ டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a vector dot b vector into cos theta. Clear? So magnitude of a vector magnitude of b vector value root 2. Root 2 next என்னது cos pi by 4. So அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா root 2 cos pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2. So அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா வேல்யூ 1. That is equal to option B. Okay, understood ma? Given question 15 பாருங்க. If theta is an angle between two vector a vector and b vector, then a vector dot b vector greater than or equal to 0 if and only if அப்படின்னு question கொடுத்துட்டாங்க. Clear-ஆ? சரி, அப்போ நான் இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா given a vector dot b vector greater than or equal to 0 so a vector dot b vector is greater than or equal to 0 னா அப்போ என்ன பண்ணுவீங்க magnitude of a vector magnitude of b vector cos theta greater than or equal to 0. So இப்போ positive னா magnitude of a vector magnitude of b vector that's also positive. அப்போ remaining only possible cos theta தான் நமக்கு கம்பல்சரி என்ன இருக்கணும் பாசிட்டிவ் ஆக்கணும். இதெல்லாம் இங்கே டினாமினேட்டர் சைடு கூட கொண்டு போங்க ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். அப்போ cos theta is equal to positive greater than or equal to 0 பாசிட்டிவ் எந்த கோடன் வரும் ஃபர்ஸ்ட் கோடன் இருக்கு. அப்போ what's the value theta belongs to 0 less than or equal to theta less than or equal to pi by 2. ஃபர்ஸ்ட் கோடன் தானே பாசிபிள். இட்ஸ் கிளியர்? இல்லை ஃபோர்த் கோடனில் பாசிட்டிவ். இங்கே கொஸ்டின் எல்லாமே ஃபர்ஸ்ட் கோடனை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ன வேல்யூ ரஜா 0 to 0 less than or equal to theta less than or equal to pi by 2 option B. Understood ma? Next question number 16 பாருங்க. The area of the triangle with vertices ABC is given by area of the triangle with vertices ABC given by கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே திஸ் இஸ் அ வே. ஒன்று சைட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், இல்லை வெட்டிசஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ ஏபி கிராஸ் ஏசி எல்லாமே பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ அப்போ பாயிண்ட் ஏபிசி. ஸோ அப்போ என்ன வெட்டுறது எந்த சைட்ஸு ஓகே இந்த பேட்டர்னில் போயிட்டுருக்குமா? அப்போ ஹியர் இதை எப்படி சால்வ் பண்ணலான்டா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி is equal to what a formula of into magnitude of AB vector cross AC vector. Is clear? ஒன்று ஏவை சூஸ் பண்ணால் இப்படி கொண்டு போங்க, இல்லை நான் பிஏ சூஸ் பண்ணி தான் போகிறேன்னா அப்போ ஆஃப் இன்ட்டு பிஏ வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் அப்படி கொண்டு போங்க ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ஆர் இல்லை சார் நான் சி வெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா அப்போ ஆஃப் இன்ட்டு சிபி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து காமனாக என்ன பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏரியா கண்டுபிடிங்க, சைடு கண்டுபிடிக்கிறது. திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா. ஸோ விச் ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். வாட்ஸ் அ கொஸ்டின் நம்பர் 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்கேல் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டர் 3i கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 2k கேப் அந்த வெக்டர் அனதர் வெக்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸ்கேல் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியுங்க? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஓகே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a vector on b vector is equal to what a formula? a vector dot b vector by magnitude of b vector. இதெல்லாம் டேட்டா. அப்போ a vector dot b vector ஸ்ட்ரைட்டாகவே கண்டுபிடிச்சலாமா? 3 into 1 ஸோ 3 into 1 1 ஆயிரும். அப்புறம் -1 + 2 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் -2 டாட் ப்ராடக்ட் எல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். -2 -3 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் +6 by magnitude of b vector ஸோ ஸ்கொயர் ரூட்டாக b vector ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ஓட ஸ்கொயர் வந்து 4 3ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9 +9. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ ரேஜா 4 4 + 1 7 by √14. ஓகே கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 18. வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 18 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் தென் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர்.
வெக்டர் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர். இதான் கொஷின்ஸ். அப்படின்னு என்ன சார்னா, இப்போ ஒன்று இது ப்ரொஜெக்ஷன் வெக்டர் தான். நம்ம ப்ரொஜெக்ஷன் வரும்போது மேக்னிடியூடு, ஓகே, இங்கே அதோட வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பி வெக்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஏ வெக்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. இது ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டரோட இமேஜ் வந்து கண்டிப்பாக இமேஜ் ஆர் ப்ரொஜெக்ஷன் வந்து பி வெக்டரில் விழுகும். கிளியர்? அப்படி பி வெக்டர் விழுகும்போது அது ஃபுல்லாக வராது. அதோட இமேஜ் வந்து கொஞ்சம் ஒரு லென்த் வரைக்கும் நம்ம கிடைக்க லைட் வெர்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் விழுகும். கிளியரா? ஸோ சப்போஸ் இது வரைக்கும் ஏ வெக்டரோட இமேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதோட லென்த் எடுத்துனாக்கும், இது ஆரிஜின் கூட வச்சுக்கிட்டா, இதோட லென்த் எடுத்துனாக்க அப் டு இது வரைக்கும் லென்த் எடுத்துனா அதான் ப்ரொஜெக்ஷன் வெக்டர். வாட்ஸ் ஆஃப் ஃபார்முலா? ப்ரொஜெக்ஷன், ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பீங்க? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர். இதுதான் இதோட லென்த்து. இப்போ மை கொஸ்டின் என்னென்னா, இந்த லென்த் இல்லாமல் இந்த லென்த்தோட வெக்டர் என்ன? காம்போனன்ட்டு. அதான் கொஸ்டின் கொடுத்துருக்கு. காம்போனன்ட்னு கேட்கலாம், ஆர் வெக்டர் ஃபார்மு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த வெக்டர் ஃபார்ம் என்ன? இதுதான் கொஸ்டின்ஸ். கிளியரா? ஸோ அப்போ ஹியர் இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன தெரியும்? ப்ரொஜெக்ஷன், ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆன் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். அதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆன் பி வெக்டர். வாட் ஃபார்முலா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர். எனக்கு இப்படி ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சுன்னா இந்த இமேஜோட லென்த்து தான் கிடைக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்கேன்னா அதோட வெக்டர் காம்போனன்ட்டு கேட்டிருக்கேன், கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா ஜஸ்ட் இந்த இடத்துல 1ன்னு வச்சுங்க. ஸோ அப்போ பி கேப் ஒரு யூனிட் வெக்டர் எப்படி எழுதுவீங்கன்னா பி கேப்ஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர்னு எழுதுவீங்க. கிளியர்? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன ஃபார்ம் பண்ணுறேன்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர். இந்த யூனிட் கேப் எப்படி எழுதுனா பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர். ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி வெக்டர். கிளியர்? இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிங்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் 4 இன்ட்டு ஐ கேப் எதாவது இருக்கா? இல்லை. அப்போ 0. நெக்ஸ்ட்டு 6 ஜே கேப்பு 6 இன்ட்டு 3 18. கிளியரா? நெக்ஸ்ட்டு கே வெக்டர் இங்கே இருக்கா? இல்லை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 18. இப்போ நெக்ஸ்ட்டு மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் கண்டுபிடிச்சா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வாட்ஸ் வேல்யூ 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 25 ரூட் எடுத்தால் வாட்ஸ் வேல்யூ 5. கிளியரா? அப்போ நவ் காம்போனன்ட் ஆஃப் வெக்டர் ஃபைன் பண்ணலாமா? அப்போ ஃபார்முலா பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்ஷன் காம்போனன்ட் ஆஃப், இஸ் கிளியர்? 1 செகண்ட். கிளியர்? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? காம்போனன்ட் ஆஃப், ஓகே, காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் அலாங் பி வெக்டர் தானே கொஸ்டின்? ரைட். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வேல்யூ என்ன? 18 பை மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் த ஹோல், இது பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் த வேல்யூ? 25 இன்ட்டு பி வெக்டர் தானே? இன்ட்டு பி வெக்டர். பி வெக்டர் வேல்யூ என்ன இருக்குது? ஸோ இது என்ன? செகண்ட் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப். இங்கே எதாவது கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ண, எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ வாட் 18 by 25 3 I cap 4 cap. That is option B. Clear my children? Right. Next question போயிடலாமா? What a question number 19 பார்த்தீங்கன்னா, for what value of lambda? Okay, the value of lambda for which the two vectors, ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க, are perpendicular. Is clear? இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா 2 vectors are perpendicular என்ன ஃபார்முலா? A vector dot B vector is equal to 0. இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2 into 3 6 minus j into 1 ப்ராடக்ட் பண்ணால் -1. அகெயின் 2 into 1 plus 2. கிளியரா? நம்மளுக்கு லேம்டாவே இல்லையா கொஷின்ஸு? கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. கொஷின் நம்பருக்கு ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது. 19th கொஷின், சாரி. ஓகே, இந்த இடத்துல லேம்டா இருக்குது. ஓகே, கொஷின் பார்த்தீங்கன்னா there's a question is lambda. Okay, so here what is the question? இந்த இடத்துல what's the meaning? லேம்டான்னு இருக்கு. ஓகே, 3i cap plus lambda j cap plus k cap. கிளியரா? ஸோ அப்போ இது கொஷின் வந்து a vector is equal to what's the question? 2i cap minus j cap plus 2k cap. Next b vector is equal to
3 I cap plus lambda j cap plus k cap. Clear? So, perpendicular what is the condition? A vector dot B vector is equal to 0. So, dot product 0 2 into 3 6 minus 1 into lambda minus lambda 2 into 1 plus 2 is equal to 0. So, 8 minus lambda is equal to 0. But lambda is equal to what's the value? 8. That is option D. Clear? Right. Understood? Next, question number 20. What is question number 20? Same way, if 2i cap plus 6j cap minus 27k cap into ij cross, other cross product and value equal to 0 கொடுத்துட்டாங்க. Then what's the value of b and q value? So, அப்போ கொடுத்துருக்க டேட்டாஸில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்? அப்போ டிட்டர்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஏன்னா a vector cross b vector தானே. ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் i cap, j cap, k cap. ஸோ ஃபஸ்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ட் 2, 6, 27. நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ வந்து 1 b q. ஓகே, ஈக்குவல் டு வாட்ஸ் அவர் 0. இது டேட்டா. கிளியரா? இப்போ எப்பயும் போல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். i cap into 6q, நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 27b minus j cap into இது ரெண்டை ப்ராடக்ட் பண்ணால் 2q minus 27. கிளியரா? ப்ளஸ் k cap into ஃபார்ம் ஆனால் 2p minus 6 equal to 0. கிளியரா? இந்த 0 நம்ம எப்படி எழுதுறோம்னா 0 i cap plus 0 j cap plus 0 k cap. வெக்டர் ஃபார்ம் தானே. இப்போ நான் கம்பேர் பண்ணிக்க k வெக்டர் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணு. வாட் இஸ் அ k வெக்டர்? 2p minus 6 equal to 0. இப்போ ஆட்டோமேட்டிக்காக 2p is equal to 6. இப்போ b ஓட வேல்யூ என்ன ஆச்சுங்க? 3. கிளியர்? நெக்ஸ்ட்டு j கம்பேர் பண்ணு. இப்போ மைனஸ் 2q minus 27 is equal to 0. மைனஸ் ஆன் சைடு ப்ராடக்ட் பண்ணிட்டாலும் அப்போ 2q minus 27 equal to 0. அப்போ what's a q? q is equal to 27 divided by 2. அப்போ b ஓட வேல்யூ 3. ஓகே, q ஓட வேல்யூ 27 by 2. b ஓட வேல்யூ 3, q ஓட வேல்யூ 27 by 2. That is option B. Clear my children? Right. Next, question number 21 பாருங்க. What is a question number 21? So, இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா acceleration recent type of questions. 2025ல இந்த question கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். வாட் ஆர் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் a vector cross b vector whole square plus a vector dot b vector the whole square is equal to 256. Then magnitude of b vector is equal to 8, magnitude of a vector value is equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ரீசன் வேறு கொடுத்துருக்காங்க. காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1 அண்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மேக்னெட் ஆஃப் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கிளியர்? இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட்டு. இப்போ செகண்ட் ஆஃப் ரீசன் பார்த்தீங்கன்னா கிளியரா? நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் சார் அப்படின்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு ரீசன் கண்டுபிடிங்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிருந்தா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னெட் ஆஃப் பி வெக்டர் தி ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? யூஸ் பண்ணிங்கன்னா magnitude of b vector the whole square cos square theta plus a vector class b vector a vector cross b vector per magnitude of a vector whole square magnitude of b vector the whole square sin square theta. So இப்போ இதிலிருந்து நீ என்ன ஃபைண்ட் பண்ணா magnitude of a vector the whole square again magnitude of b vector the whole square எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? cos square theta plus sin square theta. இதோட வேல்யூ என்னாச்சு? 1. இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? magnitude of a vector the whole square into magnitude of b vector the whole square. One of the result. Is clear? இந்த ரிசல்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரீசன் இஸ் கரெக்ட். ஓகே, ஆக்சுவலாக மீனிங் என்ன? a vector dot b vector the whole square plus magnitude of a vector cross b vector the whole square is equal to magnitude of a vector the whole square into magnitude of b vector the whole square. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ அப்போ இந்த ரிசல்ட் வந்து ரீசன் இஸ் ட்ரூ. இப்போ இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்க நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சரியாக தப்பான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ளை பண்ண மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர்னா அப்போ 2 ஸ்கொயர் வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு
magnitude of b vector the whole square is 64 into 4 256. It's clear? So assertion also correct. So assertion correct, reason also correct, but reason வந்து கரெக்டான explanation. ஏன்னா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிட்டு இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். That is, what's the meaning? Option A. Clear? Both assertion reason also true. The reason is correct explanation for assertion. Clear, children? Right. Next, question number 22 பாருங்க. What is question number 22? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if two vectors, A vector தெரியும், B vector தெரியும், are perpendicular, then value of lambda is equal to 7. Next, reason பாருங்க, two vectors, A vector and B vector, are perpendicular வச்சுக்க, dot product is equal to 0. Yes, correct. Definition correct. Two vectors are perpendicular, dot product value 0. So, reason is correct. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கொஷினில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ A vector dot B vector equal to 0. அதாவது two vectors are perpendicular இருக்கணும்னா, if and only if what is the definition? A vector dot B vector is equal to 0. இதுதான் definition. ஸோ அப்போ ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணு, 2 into 3 6, again 4 into minus 5, okay, minus 20. Clear? ஸோ இங்கேயும் lambda ஏதோ மிஸ் ஆயிருக்கு, 22 கொஷின்ஸு. ஓகே, 4 lambda k cap, இந்த இடத்துல ஒரு lambda வரணும், lambda k cap. கிளியர்? அப்போ lambda into 2 ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? அப்போ வாட் இஸ் வேல்யூ? ப்ளஸ் 2 lambda. ஓகே, ப்ளஸ் 2 lambda is equal to 0. சிம்பிளை பண்ணால் minus 14 plus 2 lambda is equal to 0. அப்போ here 2 lambda is equal to 14, lambda is equal to 7. So, what is the meaning? Lambda value 7 correct. அப்போ assertion, reason both are correct. பட் இந்த ரீசன் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நான் இதை சால்வ் பண்ண முடியும், lambda value கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ வாட்ஸ் த மீனிங்? ஆப்ஷன் ஏ, போத் ஆர் கரெக்ட் ட்ரூ, த ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ assertions. The area of the triangle whose two adjacent sides are given, A vector and B vector கொடுத்துட்டாங்க, ரெண்டு adjacent side. Therefore, அப்போ அதோட ஏரியா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 165 divided by 2 ஸ்கொயர் யூனிட்னு கொடுத்துட்டாங்க. The area of the triangle is equal to half into A vector dot B vector. ஸோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபார்முலா கரெக்டாக? இட்ஸ் ராங். ஒய் சார் இட்ஸ் ராங்குண்டா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு மேக்னெட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டர். பட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? டாட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் இஸ் ராங். கிளியரா? ரைட்டு. இப்போ எனக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு நம்ம அசர்டேஷன் கண்டுபிடிச்ச ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இப்போ ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஏ வெக்டர் வேல்யூ -2 0 -5 ஏ வெக்டர் வேல்யூ. பி வெக்டர் வேல்யூ 1 -2 -1. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா? ஐ கேப் இன்ட்டு 0, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 10, இப்போ -10. நெக்ஸ்ட்டு ஜே கேப் ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 2 + 5. அகெயின் கே கேப் இன்ட்டு 4 - 0. கிளியரா? ஸோ அப்போ இது வந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? -10 ஐ கேப் -7 ஜே கேப் +4 கே கேப். இது என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். நம்மளுக்கு ஃபார்முலா படி மேக்னிட்யூட் வேணும். இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100, 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் ஒரு 16. அதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 5 ரிமைனிங் 1 5 6 6 1 165. கரெக்ட். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட் ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 165. இப்போ கொஸ்டின் தானே கரெக்ட் தானே? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 160 டிவைடட் பை 2. ஸோ வாட்ஸ் த மீனிங்? அசர்டேஷன் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபெயில். ஆப்ஷன் சி, அசர்டேஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். கிளியர் மை சில்ட்ரன்? ஓகே, இந்த வீடியோஸ்லாம் உனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ மை சில்ட்ரன்.